நம்மளோட ஒரு நாள் வீக்கெண்ட் மைசூர் போனதை பற்றிய வீடியோ தான் இது. எலஹங்கால இருந்து கேப்ல கேஎஸ்ஆருக்கு போயிட்டு ஸ்லீப்பர் ட்ரெயின்ல மைசூருக்கு போனோம். திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரி இங்கேயும் தீவு மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினம் காவிரி கடந்து தான் நீங்க போகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி கொஞ்ச நேரத்திலே மைசூர் நகரம் வந்தடையும். நகரும் படிக்கட்டுகளை இப்படி லக்கேஜோட கையை பிடிக்காம போறது சரியா தவறான கமெண்ட் செக்ஷன்ல தவறாம சொல்லுங்க. ஆங்கிலேய ரயில் நிலைய கட்டிட பாணியில மைசூர் அம்சங்களோடு வரை சிற்பங்களோடு இந்த நகரம் உங்களை வரவேற்கும். அங்க இருந்து சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு லோக்கல் பஸ். மைசூர் நகரம் சுத்தத்துக்கு பெயர் வாங்கிய இந்திய நகரங்கள்ல முக்கியமான இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நீங்க இங்க இருக்கிற அனைத்து நொடிகளையும் உணரலாம். அங்க இருந்து சாமுண்டி பெட்டாக்கு போய் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனோம். இதுக்கு முன்னாடி இங்க எங்க அம்மா வந்த போது அடுத்த முறை வரப்போ பட்டு செலுத்தி வேண்டன்னு நினைத்தனாலதான் இந்த மைசூர் ட்ரிப்பே. அங்க 200 ரூபாய் நுழைவு டிக்கெட் இருந்தது. அதுக்கே அப்படி ஒரு கூட்டம். அங்க இருந்து ஆல்ரெடி 200 ரூபாய் வரிசையில போயிட்டு வந்த நபர் ஒருவர், சார் 200 ரூபாய்க்கு ஃப்ரீ கவுண்டரே பெஸ்ட் சார், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கிரௌட் தான் சொல்ல, அவர் சொன்ன மாதிரி ஃப்ரீ கவுண்டர்லயே அவ்வளவு நெரிசல் இல்லாம தான் இருந்தது. மொத்தமா ஒரு 2-2.5 மணி நேரத்துல தரிசனத்தை முடித்து அம்மனுக்கு பட்டு செலுத்தி பின் நமக்கு கோயில் பேரை சொல்லி வந்தாலும் கூடுதலா 2-3 இடம் போகணும்னு விருப்பம் இருக்கும். அதனால நேரா கரஞ்சி லேக் போனோம். பார்க் பிளஸ் போட்டிங் ஒரு கிரீனரி கெட்டவே ஸ்பாட். 60 ரூபாய் நுழைவு கட்டணம். அப்புறம் அகைன் போட்டிங்க்கு 60 ரூபாய் தனி. 20-4 நிறைய போட் வெரைட்டி அங்க இருந்தது. நிஜமாவே கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஆனா அந்த 4:30 வாக்குல வெயில் கொஞ்சம் சுளிர்னு தான் அடிச்சது. 10 நிமிஷம் தான் டைம். பட் நிறைய மக்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நிறைய மக்கள்ல நானும் வருவேன். அதுக்கப்புறம் அங்கேயே இருந்த பேர்ட்ஸ் பார்க். ஆக்சுவலி இது மயில் பார்க்னு சொல்லலாம். சுற்றி சுற்றி மயில்கள் தான் அங்க இருந்ததே தவிர பெருசா நாங்க மற்ற பறவைகளை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பூங்காவை முழுசா சுற்றி பார்க்கவே கை கால்லாம் ஓஞ்சிரும். அதை முடித்து ரிட்டர்ன் போறப்ப சிறுகுறு கரு மேகங்களோடு மைசூர் மாலை கண்களுக்கு ரொம்ப இதமா இருந்தப்போ பெங்களூரு கேப் டிரைவர்ஸ் மைசூர் பற்றி ஏன் இவ்வளவு ஹைப் கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுது. இல்லை ತುಂಬಾ ಟೆನ್ಷನ್ ಲೈಫ್ ಸರ್, ಮೈಸೂರಲ್ಲಿ ರೋಡ್ ರೂಲ್ಸ್ ಲೈಫ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படின்னு அவர்கள் சொல்வது உண்டு. 7:40 ட்ரெயின் பிடிக்கும் முன்னாடி லைட்டா மைசூர் பேலஸ் லைட் ஷோ பத்தி கேள்விப்பட்டு எட்டி பார்க்கலாம்னு போனோம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா லைட் மாறிட்டே ஷோ மாதிரி இருக்குமோன்னு. ஆனா அது பிக்ஸ்டா தான் இருந்தது. ஆனா 4 புறமும் அதை ஏற்றியது பிரம்மாண்டம் தான். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரயில பிடிக்க சென்றோம். நன்றி, வணக்கம்.